بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் மிக எளிமையான ஒரு மார்க்கம். இதை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது, மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை கொடுப்பதற்கு விரும்பவில்லை. வலாக்கின் யுரீது லியுதஹிரக்கும், உங்களை அவன் தூய்மைப்படுத்த விரும்புகின்றான். வலியுத்திம்ம நிஅமத்தஹு அலைக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய அருட்கொடையை உங்கள் மீது பூர்த்தி செய்வதற்காக வேண்டி மார்க்கத்தில் சில கடமைகளை அவன் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற ஒரு கருத்தை சொல்கின்றான். இன்று நீங்கள் தினத்தந்தியிலே ஒரு செய்தியை பார்த்திருக்கலாம். ஆந்திர மாநிலம் என்று நினைக்கின்றேன். அந்த ஆந்திர மாநிலத்திலே ஒருவர் வயதானவர், அவர் திடீர் என்று அவருக்கு ஏதோ ஒரு சக்தி தோன்றுவதாக நினைத்து தான் வழிபடக்கூடிய அந்த கோயிலுக்கு சென்று வலது கண்ணை அப்படியே தோண்டி அந்த கோயிலுக்கு காணிக்கையாக ஆக்கியிருக்கின்றார். இன்றைக்கு வந்த பத்திரிகையில நாம் பார்க்கிறோம். இறைவனை விரும்ப வேண்டும், இறைவனிடத்தில் உள்ள அன்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த காரியத்தை அவர் செய்திருக்கின்றார். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றார், முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பவர்கள் தங்களுடைய குழந்தைகளை கொல்கின்றார்கள். அதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, கதாலிக ஸய்யன லிகஸீரின் மினல் முஷ்ரிக்கீன கத்ல் அவுலாதிஹிம் ஷுரகாவுஹும், முஷ்ரிக்கீன்களில் இணை வைப்பவர்களில் அதிகமானவர்களுக்கு அவர்கள் யாரை இணை வைக்கின்றார்களோ அந்த தெய்வங்கள் தங்களுடைய பிள்ளைகளையே கொல்வதற்கு தூண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளை கொல்வது அவர்களுக்கு அலங்காரமாக தெரிகின்றது. அல்லாஹ் சூரத்து அன்ஆமிலே சொல்கின்றார், ஒலி எல்பிசு அலைஹிம் தீனகும், அவர்கள் மீது அவர்களுடைய அந்த மார்க்கத்தையே, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பாதையை ஒரு குழப்பத்திற்குரிய பாதையாக காட்ட வேண்டும். இப்படி அவர்களுடைய தெய்வங்கள் அவர்களை தூண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றானே. தெய்வங்கள் என்று இங்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவது ஷைத்தான். அந்த ஷைத்தானுடைய தூண்டுதனால் இந்த கண்ணை அவர் அப்படியே அறுத்து கூட அல்ல, தன்னுடைய வலது கண்ணை தோண்டி அப்படியே எடுத்து காணிக்கை கொடுத்திருக்கிறார். இங்குதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அருட்கொடையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் அல்லவா, உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் ஆக்கவில்லை. இப்படி அல்லாஹ் நம்மிடத்தில் உங்களுடைய கண்ணை எல்லாம் தோண்டி வையுங்கள் என்று சொன்னால் யாராவது இந்த மார்க்கத்தில் இருப்பார்களா? ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு இதுவெல்லாம் தேவையும் இல்லை. ஆடு மாடுகள் ஒட்டகங்களை அறுத்து பலியிடக்கூடிய மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் இவ்வளவு ஆடுகளை அறுக்க சொல்றான, அப்ப இந்த இறைச்சியெல்லாம் அவன் சாப்பிட போறானா? இந்த இரத்தம் எல்லாம் அவனுக்கு போய் சேர போகின்றதா என்று மனிதர்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா, அல்லாஹ்விடத்தில் அதனுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ போய் சேர்வது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்தில் உள்ள அந்த இறையச்சம் தான் அவனை போய் அடைகின்றது. நீ அல்லாஹ்வை பயப்படுகின்றீர்களா என்று பார்க்கின்றான். இதை அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெரிவித்து, மக்கள் என்ன நினைத்து விடக்கூடாது, நாம் இவ்வளவு அறுக்கின்றோமே இந்த ஆடு மாடுகள், இதனுடைய இறைச்சிகள் எல்லாமே இறைவனுக்கு போய் சேர்கின்றது என்று தவறாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை அவனுடைய கொள்கை என்று வருகின்ற பொழுது அதை அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலும் விடாமல் தெளிவுபடுத்தி விடுவான். அவனுடைய பண்பிற்கு ஆபத்து வர மாதிரி மக்கள் நினைப்பார்கள் என்றால் அதை திருக்குர்ஆனிலே விவரித்து சொல்லிவிடுவான்.
அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த சமுதாயத்தில் நான் எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை, உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த காரியத்தை செய்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு வயதானவர் தன்னுடைய 2 பையன்கள் மீது கைகளை போட்டுக்கொண்டு அப்படியே நடந்து வருகின்றார் பள்ளிவாசலுக்காக. கால மாபாலோ ஹாதா, என்ன இவருடைய சமாச்சாரம் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார். அவங்க சொல்றாங்க, நதர எம்ஷிய, அவர் நடந்து போவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு இங்கிருந்து நடந்து போவதற்காக வேண்டி அவர் நேர்ச்சை செய்திருக்கிறார் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ அன் ததீபி ஹாதா நஃப்ஸஹு லா கனியுன், இவர இப்படி ஒரு வேதனை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்விற்கு தேவையில்லாத ஒன்று, இவரை இப்படி சிரமப்படுத்தணுங்கிறது அல்லாஹ்விற்கு அவசியம் கிடையாது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தூரம் என்றால் நடந்து போகலாம். ஹஜ் இது போன்ற பயணங்களுக்கெல்லாம் ஒருவர் நடந்து செல்ல வேண்டும் என்றால் நடக்கக்கூடிய காரியமா? சாதாரணமான ஒரு விஷயமாவது அவரை வாகனத்தில் போக சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடக்கூடிய செய்தியை புகாரியில் நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று இன்னொரு செய்தியும் நாம் பார்க்கின்றோம். அபு இஸ்ராயில் என்பவர், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்யும் போது, சொற்பொழிவாற்றும் போது நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, என்ன இவர் நின்றுட்டு இருக்காரு, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இவர் மட்டும் ஏன் நின்று கொண்டிருக்கின்றார் என்று கேட்கின்றார்கள். அப்போது சொல்றாங்க, அவர் நிற்க வேண்டும் என்றும் உட்காரவே மாட்டேன் என்றும் வெயில்ல தான் நிற்பேன் என்றும் யாருடனும் பேச மாட்டேன் என்றும் நோன்பு நோற்பேன் என்றும் அவர் நேர்ச்சி செய்திருக்கிறார். அந்த நேர்ச்சியை அவர் நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு, அதனால நின்று கொண்டிருக்கின்றார் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷபாஸ், இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி பாராட்டவில்லை. உடனே சொல்கின்றார்கள், முதல்ல அவர் உட்கார சொல்லுங்க, இந்த பித்துக்கோழித்தனமான இந்த காரியத்தை எல்லாம், பைத்தியக்காரத்தனமான இந்த காரியத்தை எல்லாம் செய்யக்கூடாது, அவரை உட்கார சொல்லுங்க, அதாவது வெயில்ல நிக்கிறத விட்டு நிழலுக்கு அவரை வர சொல்லுங்க, யாரிடத்திலும் பேச மாட்டேன்னு சொன்னார அதெல்லாம் கூடாது, எல்லாரிடத்திலும் அவர் பேசிக்கொள்ள வேண்டும், நோன்பை மட்டும் நிறைவேற்ற சொல்லுங்க, நீ நோன்பை தவிர்த்து அது பிடிக்க வேண்டியதுதான், இது அல்லாம நான் வெயில்ல தான் நிற்பேன், அதாவது நின்று கொண்டுதான் இருப்பேன், உட்கார மாட்டேன், வெயில்ல தான் இருப்பேன், வெயிலில் தான் நான் நிற்பேன், யாருடனும் பேச மாட்டேன், இப்படி எல்லாம் நேர்ச்சி செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இதெல்லாம் என்ன, மக்கள் இது போன்று சிரமத்தை தங்கள் மீது அள்ளி போட்டுக் கொண்டு, ரொம்ப ஆரம்பத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது சிரமத்தை தன் மீது போட்டுக் கொள்வார்கள், அதற்கு பின்னால அவர்கள் அந்த அழுந்தக்கூடிய அந்த பாரத்தை, பளுவை தாங்க முடியாமல் ஓடி போய் விடுவார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல கவனமா இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தன்னுடைய சமுதாயத்திற்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு கட்டளை அவர்கள் இட்டார்கள் என்றால் சொல்வார்கள், உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யுங்கப்பா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தடவை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை பார்த்து சொல்றாங்க, காலு இன்னா லஸ்னாக ஹய்யத்திக யா ரசூலுல்லாஹ், உங்களை மாதிரி எங்களால அமல் செய்ய முடியலையே, நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆயிட்டாங்க, முகம்லாம் அப்படியே செவந்து போச்சு. கது கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅഖர், இவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு முந்திய பிந்திய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டானே, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா, நாங்க எவ்வளவு பாவம் செய்துட்டு இருக்கோம், அப்படியானால் நாங்க நிறைய அமல் செய்யணும் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல அந்த கோபம் தெரியுது. நம்ம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அத்காக்கும் ஆலமுக்கும் பில்லாஹி அன, உங்கள மிகவும் இறைவனை அஞ்சக்கூடியவன், அல்லாஹ்வை ரொம்பவும் தெரிந்தவன் நான், எனக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த வணக்கம் எப்படி எல்லாவற்றையும் எனக்கு கற்று தந்திருக்கிறான், நான் சொல்றதை நீங்க கேளுங்க, உங்க இஷ்டத்திற்கு நீங்கள் நடக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே ஒரு பெண்மணி அவங்கள புகழ்ந்து பேசப்படுது, அவங்களிடத்துல ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணை பத்தி என்ன மாதிரி இரவு தொழுகை எல்லாம் தொழுகிறாங்க, நோன்பு பகல்ல நோன்பு, இரவுல நின்று வணங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மன் ஹாதிஹி அப்படின்னு கேட்ட உடனே அவங்க இன்ன பெண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மஹ் அலைக்கும் பிமா துதீகூன்,
உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்துக்கங்க. தேவையில்லாம நீங்க உங்கள் மீது நீங்கள் பாரத்தை நீங்கள் ஏற்றாதீர்கள். வல்லாஹி லா யமல்லுல்லாஹு ஹத்தா தமல்லு. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹2300, தனி இதழ் ₹8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமலைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். நீங்க சடைகிற வரைக்கும் அல்லாஹ் சடையவே மாட்டான். நீ இரவு நேரம் முழுவதும் நின்று தொழுவுறியா, தொழுதுக்க. விடிய விடிய வேணாலும் தொழுவு. பகல்ல நோம்பு பிடிக்கிறியா, 2-3 நாள்ல வண்டி படுத்துரும், அவ்வளவுதான். பிறகு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போக வேண்டியதுதான். இது மாதிரியான அடிப்படையெல்லாம் நீங்கள் செயல்படக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை கண்டிச்சு, எது உன்னால முடியுமோ அதை செய் என்று இந்த மார்க்கத்தில் எளிமையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எளிமையை ஏற்படுத்தியிருக்கின்றான். மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ். இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு அவன் சிரமத்தையே ஏற்படுத்தவில்லை. இந்த எளிமை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். எளிமை என்பதுதான் முக்கியமான ஒரு அம்சம். இந்த அம்சம் ஒரு இடத்துல அடிபடுது. எங்க அடிபடுது? நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கிறான. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பசியாக கிடக்கணும், தண்ணீர் குடிக்க கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாது, தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்ற இந்த சட்டம் இருக்கிறத அடியார்களுக்கு ஒரு கஷ்டம் போல அல்லாஹ்வுக்கு தெரியுது. அவன் படைத்தவன் இல்ல, அல்லாஹ் உணர்கின்றான். மக்கள் இதை சிரமமா எடுத்துக்கிடுவாங்களே என்று அவன் உணர்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. வ பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவும் படுத்துது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, யார் அந்த ரமலான் மாதத்தை அடைகிறாரோ ஃபல் யஸும், அவர் கண்டிப்பாக நோன்பு நோக்கட்டும். ஒமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின், யாராவது நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் ஃபைத்தத்துன் மின் அய்யாமின் உஹர், வேறு நாளில் அவர் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகின்றான், கஷ்டத்தை நாடவில்லை. இந்த நோன்பு நம்ம பிடிக்கிறோம, இதுல அந்த ரமலான் மாதத்திலேயே நமக்கு நோய் ஏற்பட்டு போச்சு. அதனால பெரிய அளவுல இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படி எல்லாம் ஒன்று நோன்பு ஊசி போடக்கூடிய அளவுல உனக்கு நிர்மலை ஏற்பட்டு போச்சா, நோன்பு விட்டுரு. நீ பிந்தி நோன்பு பிடிச்சுக்க. பயணத்துல போகின்றாயா, பயணங்கிறது இருக்க ரொம்பவும் சிரமமான ஒரு காரியம். பயணம்ங்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு காரியம். அந்த பயணத்துல உன்னால நோன்பு பிடிக்க முடியலையா, வேறு நாள்ல நீ பிடிச்சுக்க என்று அல்லாஹ் தஆலா இந்த சலுகையை நமக்கு தருகின்றான். இந்த செய்தியை சொல்லும் போதுதான் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவையை விரும்புகின்றான், உங்களுக்கு கஷ்டத்தை விரும்பவில்லை என்று குறிப்பிட்டு விட்டு நமக்கு ஒன்றை தெளிவுபடுத்துறான். இந்த நோன்புங்கிறது இருக்க ஒன்னும் நீங்க ஒரு பாரமாக நீங்க எடுத்துக்கிறாதீங்க என்று ரஹ்மான் நமக்கு ஒரு செய்தியை உணர்த்துகின்றார். நாம இந்த நோன்பு பிடிக்கிறோம். இந்த நோன்பு பிடிக்கிறதுல என்ன நமக்குள்ள பயன், இதனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன? அல்லாஹ் தஆலா நமக்கு பல வணக்கங்களை தந்திருக்கிறான். தொழுகின்றோம், இந்த தொழுகையில நாம அல்லாஹ்விற்கு முன்னால் தான் நிற்கின்றோம் என்ற நினைப்பில் தான் தொழுகின்றோம். இருந்தாலும் ஷைத்தான் மிகைக்கின்றான். ஷைத்தான் நம்மிடத்தில் மிகைத்து விடுகின்றான். சில ஊசலாட்டங்கள், எதெல்லாம் மறந்தோமோ அத்தனையுமே தக்பீர் கட்டிய உடனே தான் நினைவுக்கு வரும். என்னென்ன பொருட்களை எங்கெங்க விட்டோம் அப்படிங்கிறது தக்பீர் கட்டி விட்டு கொஞ்ச நேரம் தொலை ஆரம்பித்த உடனே, ஆமா இந்த சோப் டப்பா அங்கதான் இருக்குது, காலையில எவ்வளவு நேரமும் தேடினமே அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம குளிப்பதற்கு இப்ப தேவையும் இல்லை, குளிச்சுட்டு வந்தாச்சு, அந்த சோப் டப்பா அப்பா அங்க தொழுதுட்டு இருக்கும்போது நினைவு வரும். அப்ப என்ன,
இதெல்லாம் வந்து மனிதனுக்கு இந்த ஷைத்தான் வந்து அப்படி ஊசலாட்டத்தை கொடுப்பான். அதாவது ஒரு போராட்டமே நடக்குது தொழுகையில, இவன் வந்து மறக்கணும். அதனால தானே வந்து நாம தொழும் பொழுது 3 4 என்ற விவகாரம் எல்லாம் ஏற்படுது. கடுமையான போராட்டம். தக்பீர் கட்டணும்னா ஷைத்தான் வந்துருவான். நீ இதை நினைச்சு பாரு, இதை நினைச்சு பாரு என்று ஷைத்தான் நமக்கு பல நினைவலைகளை அப்படியே ஏற்படுத்திடுவான் பார்க்கிறோம். இதுல நம்ம இறைவனுக்கு முன்னால் தான் தொழுகின்றோம், இறைவனுக்கு முன்னால் தான் நிற்கின்றோம், இறைவனை தான் தொழுகின்றோம் என்ற எண்ணத்தில் தான் தொழுகின்றோம். இருந்தாலும் உள்ளம் வந்து அலை பாயுது. இதுல இறைவனுடைய இதுல இன்னொன்றை நாம் பார்க்கலாம். நாம தொழுகின்ற பொழுது பாருங்க எவ்வளவு தொழுகை அவர் தொழுகிறாரு. முன் சுண்ணத்துல லுகர்ல முன் சுண்ணத்து 4 ரக்காத் தொழுகிறாரு, பின் சுண்ணத்து 4 ரக்காத் தொழுகிறாரு, அசருக்கு முன் சுண்ணத்து 4 ரக்காத் தொழுகிறாரு, மகரிப்ல 2 முன் சுண்ணத்து தொழுகிறாரு, மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுகிறாரு, இஷாவுக்கு முந்தி 2 தொழுகிறாரு, இஷாவுக்கு முந்தி 2 தொழுகிறாரு. என்ன மாதிரியான ஆளு என்று நம்மள யாரும் ஒரு பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் கூட ஏற்படலாம் இந்த தொழுகை விஷயத்துல. அதே போன்று தர்மம் அதனையும் கொடுக்கும் பொழுது கேட்டோம் பாத்துங்க, அப்படியே அள்ளி கொடுத்தார் மகாராசங்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு நம்ம ஒரு அந்தஸ்துல தான் இருக்கிறோம் என்கிற ஒரு சிந்தனை வந்துவிடும். அதே போல ஹஜ்ஜி செய்ய போறோம், அது இன்றைய காலத்துல நீங்க போகும் பொழுதே வழி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வால் போஸ்ட், இந்த புனித மக்காவிற்கு சென்று நல்விதமாக ஹஜ்ஜி செய்து விட்டு வருவதற்காக வேண்டி நாங்கள் வாழ்த்துகிறோம் இப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் கோஷ்டி அப்படின்னு சொல்லி வால் போஸ்டர் ஒன்று விட்டு விட்டுருவோம். நீங்க அதுல சம்பந்தப்படாவிட்டாலும் உங்களிடத்துல நம்ம பெரிய ஹஜ்ஜிக்கு ரொம்ப பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு வணக்கத்தை செய்ய போறாரு, இதுல ஒரு பெருமை இப்படி எல்லாம் வந்து விடுகின்றதா. இந்த நோன்புல இது அடிபட்டு போயிடும். ஒரு நோன்பு பிடிக்கிறான், நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த கட்டத்துல யாராவது அவரை உன்னிப்பாக கவனிச்சு கண்டுபிடிக்க முடியுமா? யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இவர் நினைச்சா வீட்டுல போய் நல்ல தாகம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தண்ணீர் குடிக்கலாம், இவர் நினைச்சா தெரியாம சாப்பிட்டாரலாம். எல்லாமே இப்படி இருந்தும் மற்ற எல்லா காரியத்தையும் விடவும் இந்த நோன்பு இருக்குத அல்லாஹ்வை மிகவும் அருகில் உள்ளவனாக காட்டி விடுகின்றது. எல்லா வணக்கத்தையும் விட நீங்க அடிக்கடி நான் சொல்வதுதான், நல்ல வெயில்ல அலைந்து விட்டு, அதுவும் சவுதி போன்ற இடங்கள்ல வெயில அலைஞ்சு பார்த்தா தெரியும், துபாய் போன்ற இடங்கள்ல உள்ள வெயில்ல அலைந்து பார்த்தால் தெரியும். கடுமையான வெயில், அந்த வெயில்ல போய்விட்டு அழகான ஒரு தண்ணீரை எடுத்து வாய் குப்பளிக்கிறான். அந்த தண்ணீருடைய சுவையும் அவனுக்கு தெரிகின்றது. நாவல அந்த தண்ணீருடைய சுவை அப்படியே தெரிகின்றது, எவ்வளவு டேஸ்ட். அப்ப ஒது செய்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் பக்கத்துல இருந்து இவர் என்ன செய்யறாருன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி யாராவது பார்த்துட்டு இருக்காங்களா? அவங்க ஒது செய்துட்டு இருக்காங்க. அப்படி வாய் குப்பளிக்கிற மாதிரி சின்ன ஒரு டிராப் கொஞ்சம் உள்ள விட்டுடுமாக்கும், யாரும் பார்க்க போறாங்களா? கிடையாது. ரொம்ப ஒரு தொண்டைக்குழி இப்படி அருகில வந்து நிக்குது, வாயை குப்பளித்து விடுகிறோம். எதனால குப்பளிக்கிறோம்? அந்த அல்லாஹ் பார்க்கிறான். மற்ற எல்லா வணக்கத்தையும் விடவும் இது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைத்து விடுகின்றது. இப்ப நாம தொழுகையில நிக்கிறோம், காற்று பிரிந்து விட்டது, ஏற்படக்கூடியதானே. அப்ப என்ன செய்யணும்? சப்புல நின்று கொண்டு ஆஹா நம்ம போனா நம்முடைய குட்டு வெளுத்துரும் அப்படின்னு சொல்லி நிக்க கூடாது. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் உடனே என்ன செய்ய வேண்டியது? வெளியேறதுக்கு ஆளை என்ன செய்யணும்? ஒரு ஆளை அப்படி இழுத்து விட்டு முன்னால இழுத்த முன்னால அவர் இழுக்கும் பொழுது என்ன சார் என்ன கூப்பிடுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டக்கூடாது. அவருக்கு ஏதோ வந்து ஒரு பிரச்சனை, அதனால வெளியில போறாரு நினைக்கிறார். அல்லது பக்கத்தில் உள்ள ஆட்கள் இப்படி முதல் சப்புல இருந்துகிட்டு மரியாதை கிட்ட மாதிரி வெளியில போகலாமா அப்படின்னு யாரும் கேட்கவும் முடியாது. அவருக்கு அந்த மாதிரி வந்துருச்சு. எல்லாத்திலுமே இறையச்சம் இருக்குது. அவன் என்ன செய்யறாரு? காற்று போனது வந்து அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. யாருக்கும் ரொம்ப கடுமையான சில ஆளுக்கு குடல் வந்து ரொம்ப மோசமான குடலா இருக்கும். அங்கிருந்து பாய்சன் வெளியில வந்துச்சுன்னு வைங்க, அது பக்கத்துல வந்து கண்டுபிடிச்சுப்பாங்க. அப்போ யாருங்கிறது தெரியாது. அப்ப அந்த மாதிரி வந்து விட்டாலும் மற்றவர்களுக்கு பயந்து அந்த இடத்துல நிக்க கூடாது, உடனே எழுந்திருச்சு வெளியில போயிட வேண்டியது. அப்படி நம்ம போகக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்க்கிறோம், போய் ஒது செய்து விட்டு வந்து நிற்கின்றோம். இதுலயும் இறையச்சம் இருக்கிறது அப்படின்னாலும் அல்லாஹ்வே இந்த வணக்கமும் இந்த ஒது என்கிற வணக்கமும் இறைவன் பக்கம் நம்மை நெருக்கி காட்டினாலும் எல்லாவற்றையும் விட மிக நெருக்கி காட்டக்கூடிய வணக்கம் அல்லாஹ்வை ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துறது எதுன்னா நோன்புதான். மிக சமீபத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றது. யாருமே பார்க்கல. அப்படி பார்க்கக்கூடிய அந்த கட்டத்துல ஒரு நிமிட நேரத்துல தண்ணீரை உள்ள செலுத்தி விடலாம். அவ யாருக்கு பயப்படுறான்? அல்லாஹ்வுக்கு பயப்படுறான். அந்த பயம் ஏற்பட்ட உடனே அப்படியே கொப்பளித்து விடுகின்றான்.
தாகத்திலையும் தண்ணீர் குடிக்கிறது கிடையாது. நல்ல கடுமையான ஒரு பசியும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சும்மா ஒரு கடலை மிட்டாய் கூட வாங்கி விட்டு யாராவது பார்க்க போறாங்களா? வெளியூருக்கு போன சமயத்தில் ஏதாவது சாப்பிடலாம் இல்ல? இங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். பாளையங்குடல ஜங்ஷன்ல எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா கொஞ்சம் மக்களுக்கு தெரிஞ்ச ஆட்களா இருந்தா என்னன்னு பாத்துருவாங்க. நம்ம எல்லாம் போனோம்னு வைங்க, பகல்ல வச்சு சாத்திரா இருப்பாங்க. அங்க மஸ்ஜித் ரஹ்மான்ல பயானு, நோம்புலாம் வந்து நோம்புல வந்து பகல் நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளை பாத்தீங்களா ஒரு மாதிரியா ஏசி ஹோட்டல்ல ரூம் எப்படி வந்து வச்சு சாத்திக்கிட்டு இருக்காரு. எங்க போனாலும் நம்மள எல்லாம் பார்த்துருவாங்க. இந்த மாதிரி இல்லாம பிரபலியம் இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களும் வந்து எங்காவது ஹோட்டல்ல போய் அவங்களுடைய பசியை தணிக்கிறாங்களா? கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. இந்த ஒரு விஷயத்துல இந்த நோன்பு மற்ற எல்லா வணக்கங்களையும் விட இறைவனின் பக்கம் ரொம்ப நெருக்கி வைத்து விடுகின்றது. அதற்கு இன்னும் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் திருமணம் முடித்த தம்பதியர்கள் அவங்க புதுசா திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அது வெளிநாட்டில இருந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுக்குள்ள நாட்கள் இந்த ஒரு மாசம் தான். ஒரு மாசம் 2 பேருமே நோன்பு பிடிச்சிட்டு இருக்காங்க, தனியா இருக்கிறாங்க, யாரும் பார்க்கல. அவங்களுடைய தேவையை நிறைவேற்றலாம். இருந்தாலும் அந்த 2 பேருக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் குறுக்கே வந்து நிற்கின்றான். இந்த பயிற்சியை பாடத்தை தருவதுதான் நோன்பு மாதம். இப்படி ஒரு பயிற்சியை தந்து அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, ஹலாலான உணவை நீ உன்னுடைய அருகில் இருந்து நீ சம்பாதித்தது தான். நீ உன்னுடைய சம்பாத்தியத்தில் உள்ள காசு, சம்பாத்தியத்தில் உள்ளதுதான் இந்த சாப்பாடு, உன்னுடைய சம்பாத்தியத்தில் உள்ளதான் இந்த தண்ணீர், உன்னுடைய மனைவிதான். இவ்வளவும் உனக்கு அருகில் இருந்தும் நீ இதை நாடவில்லை. எதற்காக வேண்டி? எல்லாமல்ல அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த பயிற்சியை தான் இந்த ஒரு மாத காலத்துல வந்து அல்லாஹ் நமக்கு தருகிறான். தந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாம வந்து இப்ப உலகத்துல நம்ம பார்த்து கேட்கிறாங்க, நாங்களும் தான் விரதம்லாம் இருக்கிறோம். அவன் விரதம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை எலுமிச்சம்பழம் ஜூஸ் நம்ம இருக்கலாம எவ்வளவு நாளும் 20 நாள் என்ன 30 நாள் என்ன 1 வருஷம் இருக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் அதுவும் நல்ல குளுக்கோஸ் மாதிரி அப்படி குடிச்சுக்கிட்டு நாங்க விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சந்தர்ப்பத்தில் நாம இப்படி பிடிக்கிறோம் சொன்னோம்னா ஆச்சரியம் படுறோம். அது எப்படி இப்படி இருக்க முடியும்? அப்படி ஏன்னா மனிதன் வந்து ஏதாவது நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு எங்க அவனுடைய கை சும்மா இருக்காது, வாயும் சும்மா இருக்காது. நம்ம ஒரு கடைக்கு போய் நல்ல கடலை மூட்டை அப்படியே வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு சும்மா இருப்போமா 2 எடுத்து அப்படி போட்டுக்கிறது. அவன் கடைக்காரனுக்கும் தெரியும் அனுமதி உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி வாய் சும்மாவே இருக்காது. அதே போல ஏதாவது சும்மா அப்படி உட்கார்ந்தமாக்கும் ஒரு கிளாஸ் நிறைய தண்ணீர் இருந்துச்சாக்கும் அப்படி எடுத்து ஒரு மடக்கு குடிச்சுக்கிறான். தேவையே இருக்காது. அது தண்ணீர் இருக்குல்ல, கொஞ்சம் மடக்கு குடிச்சுக்கிறோம், என்ன இதுல என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி குடிச்சுக்கிறான். அதே போல அது இல்லைன்னா சாயா ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல ஒண்ணு இருக்கும் பொழுது வாயில போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இந்த மிஷின் வந்து அரைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில சாப்பிடுறது, இந்த குடிக்கிறது என்னவோ தேவையே இருக்காது. ஒரு இடத்துல இப்படி நிற்பான் இருக்கும்போது ஏதாவது தேவைப்படும்.
அப்படின்னு சாப்பிட்டா அது வேற பிரச்சனை. தேவையில்லாமலே ஒண்ணுமே தாகமும் ஒண்ணுமே இருக்காது. பக்கத்துல ஒரு ஆளு ஒரு ஜூஸ் குடிங்களாங்க, வேண்டாங்க அதெல்லாம், ஆனா சும்மா குடிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏங்க சரி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய மனம் நொந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் என்ன செய்றாரு, ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சுக்கிறான். இப்படி மனுஷன் வந்து ஒரு 13 மணி நேரம் 14 மணி நேரம் வாயை கட்டிட்டு எங்கேயாவது இருக்க முடியுமா? அப்ப இருக்கிறதுக்குரிய ஒரே ஒரு காரணம் என்ன? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இதுதான் இந்த குர்ஆன் வந்து உலகத்துல இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது இந்த ஒன்றை வச்சுதான். ரமலான் மாதத்தை கொண்டு வந்து குர்ஆன் ஆட்சி செய்யுது எல்லாத்திலுமே. இந்த சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால் பகல் எல்லாம் மூடியாராம், மற்ற இடங்களை நீங்க பார்க்க முடியாத. இன்றைக்கு பைபிளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய மூல மொழியில அது இருக்குதா? கிடையாது. எந்த ஹிப்ரு மொழி அதை இன்றைக்கு பார்க்க முடியுமா? கிடையாது. தௌராத்து கிடையாது. அது இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, மற்ற மொழிகள்ல இருக்குது, மூல மொழியில இருக்குதா? ஆனா இந்த குர்ஆன் இருக்குது, தன்னுடைய தான் எந்த மொழியில் இறங்கியதோ அந்த மொழியில இதுவரைக்கும் அப்படி சூப்பரா உட்கார்ந்து கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா ஆட்களையும் தன்னுடைய கையில எழுத. ரமலான் மாதம் வந்துருச்சு, நோம்புப்படி, நான் யாருன்னு இப்ப கொஞ்சம் சிந்தித்து பார். நான் தான் அல் குர்ஆன் தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விடத்தில் இருந்து நான் இறங்கியிருக்கின்றேன். நஸல பிஹி ரூஹுல் அமீன், ஜிப்ரீல் தான் என்ன கொண்டு வந்திருக்கிறார். என்ன கொண்டு வந்த ஆள் யாரு? நான் எவ்வளவு பெரிய வெயிட்டான ஆளு, நான் எப்படி உங்களை எல்லாம் நோன்பு பிடிக்க சொல்லியிருக்கேன், நான் யாரு? இந்த ரமலான் மாதத்துல நீ வந்து என்னுடைய பக்கத்துல வந்து நீ நின்று அப்படியே நீ கொஞ்சம் தூரத்துல போயிருக்க, உன்னை பிடிச்சி அப்படி பக்கத்துல இழுக்கிறேன், வாடா போயிடாதரா, சினிமா தியேட்டர் பக்கம் போயிடாத, அந்த பக்கம் போயிடாத, இந்த பக்கம் போயிடாத என்று அப்படியே பிடிச்சி இழுத்து வைக்கிறது. அதுக்கு தக்கதான் ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம், ரமலான் மாதம் வந்த உடனே சோனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன. நரகத்தினுடைய வாசல்கள் ஒரு வாசல் கூட திறந்து வைக்கப்படல, எல்லாமே மூடப்படுகின்றது. வா யா பாகில் கைர், நன்மையை தேடக்கூடியவனே வா இந்த பக்கம் நுழைஞ்சிரு, தீமையை தேடக்கூடியவனே தீமையின் பக்கம் நீ சென்று விடாதே, இந்த பக்கம் வா என்று அப்படியே இந்த குர்ஆன் வந்து நம்ம அப்படியே இறுக அணைச்சு அப்படியே பிடிச்சு, ஏய் இப்போது நீ கொஞ்சம் சிந்திச்சு பார். அதாவது டி அடிக்ஷன் கேம்ப்னு வச்சிருக்கான். மது அருந்தவனுக்கு என்னவா, அவனுடைய அந்த போதை பழக்கத்தை நிறுத்துறதுக்காக வேண்டிய ஒரு கேம்பு. அந்த கேம்பு முடிச்சிட்டு ஒரு மாசம் இருந்தான்னு வைங்க, அங்கிருந்து வந்த உடனே பிடிக்க ஆரம்பிச்சாராம். இப்படி மனிதன் வந்து இறைவனை பயப்படாததன் காரணத்தினால இதெல்லாம் ஏற்படுது. சிகரெட்டு குடிக்கக்கூடிய ஆட்களுக்கு, பீடி குடிக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த ரமலான் மாதம் அழகான ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல ஒரு பழக்கத்தை தர்றான், நல்ல ஒரு வாய்ப்பை தர்றான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த சிகரெட்டை உன்னால நீ ஏன் எடுக்கல? அல்லாஹ் தானே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நோன்பு திறந்த உடனே அந்த அல்லாஹ் போயிடுறானா, நீ போயிட்டு நான் கொஞ்சம் வெளியில போற வந்து ரெஸ்ட் எடுக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு திரைச்சலியை தொங்க போட்டு, நான் என்னுடைய ஒய்ஃப் இருக்காங்க அங்க கொஞ்ச நேரம் லைஃப் நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி போயிடுறானா? கிடையாது. அந்த ரப்புல் ஆலமீன் தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த டி அடிக்ஷன் கேம்பெல்லாம் இந்த மதுவை நிறுத்த முடியாது, தம் அடிக்கிறத நிறுத்த முடியாது, புகையை நிறுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய இந்த பயத்தை தவிர்த்து உலகத்தில் வேற எந்த சக்தியாலும் முடியாது, நிறுத்த வைக்கிறது இல்ல. அப்படி அந்த பகல் நேரத்தில் நீ எத்தனையோ பேர்கள் வந்து என்ன செய்யறதுங்க, நான் வந்து செயின் ஸ்மோக்கர், என்னால வந்து முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்லையெல்லாம் பார்த்தீங்களாக்கும் அவ்வளவு பிரவுன் கலரா பிடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு இழுத்து 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 அந்த பல்லு பூரா பிரவுன் கலராக ஆகி போய், அதுக்கடுத்து அந்த அல்லாஹ் தஆலா அந்த இதழ கருப்பா ஆளாக இருந்தாலும் சரிதான், உதட வந்து நல்ல சிவப்பா வச்சிருக்கான். அதை குடிச்சு 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 நல்ல வந்து கருப்பாக்கி அப்படி பார்த்த உடனே வாயை திறந்தாலே தாங்க முடியாது. கஸ்தூரி மணங்கமலும் எம்மான் வாயை திறந்துட்டா பாக்குறப்ப இல்ல. அப்ப இதையெல்லாம் நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது நோன்பு மாதம். இதை போன்று பார்க்கிறோம். இப்போ நம்ம இடத்துல எல்லார் இடத்துலயும் வந்து ஆக்கிரமிச்சு நிக்கிறது எது? டிவி. இந்த டிவியினால இன்றைக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன பார்க்கிறோம். ஒரு சிறிய பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படுது, கணவனுக்கும் மனைவிக்கும் தகராறு ஏற்படுது. கணவன் வெளியில போறான், சண்டை போட்டு நான் உன் இடத்துல சாப்பிட மாட்டேன், உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த பெண் என்ன செய்யறான், ஒரு கோபத்துல உடனே தற்கொலை செய்துக்கிறான். இது ரொம்ப நாம போக வேண்டியது இல்ல, மேலப்பாளையத்திலே அப்படி நடக்கும். என்ன செத்துட்டா, ஏன் தூக்கு மாட்டினா, ஏன் மருந்து சாப்பிட்டா, ஏன் தூக்க மருந்து சாப்பிட்டா என்று கேட்டால் ஒன்றுமில்ல, புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை, நான் வந்து தூக்க மாட்டிக்கிறேன் என்று அவள் தூக்கி மாட்டி விட்டு போய்விடுகின்றாள். தற்கொலை நிரந்தரமான ஒரு நரகம். இது இந்த பாவத்தை வந்து, இந்த தீமையை வந்து திரும்ப 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 வந்து இன்றைக்கு டிவியில காண்றான். அதை என்ன செய்யறான்,
ஒரு டிவி காட்சி என்று வருகின்ற பொழுது ஒரு சேனல்ல ஒரு இதுல வந்து நல்ல தங்கால் ஓடுதுன்னா தூக்கு மாட்டி சாவுறது, பிள்ளைகளையும் சேர்த்து போட்டு வந்து சாவுறது. அது ஓடுதுன்னா இன்னொரு படத்துல இன்னொரு மாதிரியான காதல்ல தோல்வியில வந்து அவர் செத்து போறாரு, தற்கொலை செய்து. இப்படி ஒரு குருபையை திரும்ப திரும்ப காட்டுறான்ல, இது என்ன? ஒரு சின்ன டென்ஷனையும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுல மனசனை கொண்டு வந்து நிறுத்தி அவனை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குது. நீங்க டிவி தான் நினைக்கிறீங்க, சீரியல் தான் நினைக்கிறீங்க, அது வாழ்க்கையை கெடுத்து நரகவாதியாக ஆக்கி விடுகின்றது. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஈகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் எம்போ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அந்த டிவியை வந்து இந்த ரமலான் மாதத்துல, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி, பொய்யான பேச்சு, பொய்யான செயல்பாடு, இதை யார் இந்த நோன்பு வைத்துக் கொண்டு விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு, இவன் தன்னுடைய உணவை, தன்னுடைய குடிப்பை, தாகத்தை திறந்து விட்டு இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தேவை என்ன தெரியுமா? உங்களை தூய்மைப்படுத்த விரும்புகின்றான். இந்த கஷ்டம் உங்களுக்கு ஏன் கொடுக்கிறான் தெரியுமா? இந்த டெஸ்ட், இந்த ஒரு மாசம் உங்களுக்கு ஏன் கொடுக்கிறான்னா, அல்லாஹ்வுடைய பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற இந்த ஒரு பண்பை தருவதற்கு தான் நோன்பு. இது இல்லாம இந்த ரமலான் மாதத்திலையும் போய் சொல்லிக்கிட்டே, ரமலான் மாதத்துல என்ன செய்யறது? பொய் சொல்றது வந்து இன்றைக்கு சர்வ சாதாரணமா ஆயிப்போச்சு எல்லார்ட்டையும். அப்ப ரமலான் மாதம் வந்த உடனே ஒரு மாதத்திற்கு பொய் சொல்லாம இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறோம், ரமலான்ங்கிற மாதம் ஒரு பள்ளிக்கூடம். இந்த மாதத்துல ஒரு மாதம் நீ பொய் சொல்லாத. ஒரு தான் நம்மள்ட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான், அவன் எழுந்திருச்சு போறான், எழுந்திருச்சு போகும்போதே நம்மளை பத்தி இப்ப ரெக்கார்டு அங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பயந்துகிட்டே போறான். அந்த அளவுக்கு புறம் வந்து என்ன ஆயிப்போச்சு, ரொம்ப சர்வ சாதாரணமா ஆயிப்போச்சு. ஆமா, இந்த 4 பேர்ல உட்கார்ந்துட்டு 3 பேர் ஒருத்தர் எழுந்து போயிட்டான்னு வைங்க, அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் எழுந்துச்சு போவான, அவன் பயந்துகிட்டே போவான். இப்ப இந்த 3 பேரும் டீம் போட்டு நம்மளை இப்ப அழைச்சு தள்ளிடுவானோ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு போவான். அதுக்கடுத்து இப்ப மொத்தம் 5 பேர் இருந்தாங்க, ஒவ்வொரு ஆளா போய் இப்ப 2 பேர் இருக்கான், 3ஆவது எழுந்துச்சு போறான். அவன் 2 பேரும் நம்மளை போட்டு கிளிக்க போறானுவா. இப்படி வந்து புறம் பேசுறது இருக்க, இது வந்து அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக கண்டிக்கிறான். இந்த புறம் பேசுறதுக்கு தண்டனை வந்து, அதாவது ஷிர்க் வைக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவம். ஷிர்க் வைக்கல விட்டுட்டோம் திருந்திட்டோம்னா அல்லாஹ் மன்னிச்சாராம். அல்லாஹ்வுக்கு என்று ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுடைய வரம்புகள் உரிமைகள் என்று இருக்குது. தொழல்ல சுன்னத்து தொழனா ஃபர்ல் அல்ல, ஃபர்ல தொழனா நரகம் தான். சுன்னத் தொழுகை வந்து தொழல்ல, சுன்னத் தொழுகைய தொழல்ல, அவன் வந்து என்ன செய்யறான், கவலைப்படுறான், ஆஹா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அதை மன்னிச்சுக்கிறான். ஆனால் அடியாருடைய ஹக்ல, அடியார்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருவன் அநியாயமாக நடந்திருந்தால் சம்பந்தப்பட்டவன் மன்னிக்காத வரை சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப இந்த புறம் பேசுறது இந்த ரமலான் மாதத்துல அதுக்கு தலாக் சொல்லி ஆகணும். இனிமே நான் வந்து புறம் பேச மாட்டேன். இதற்கெல்லாம் ஒரு பயிற்சியாகத்தான் இந்த ரமலான் மாதம் வருகின்றது. இந்த ரமலான் மாதத்துல நாம வாய்க்கு பூட்டு போடுறோம், வயிற்றுக்கு பூட்டு போடுறோம், நாக்குக்கு பூட்டு போடுறோம், சரிதான். இதெல்லாம் விட அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன விரும்புகின்றான் என்றால், ஏன்னா ரசூலுல்லாஹ் அதான் சொல்றான், அது வஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, நீ எனக்காக வேண்டிதான் நோன்பு பிடிக்கிற, இந்த நோன்புக்குரிய கூலி வந்து என்னன்னு கேட்டா ஒவ்வொன்றுக்கும் வந்து 10 இருந்து 700 மடங்கு வரைக்கும் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜும்மா தொழ போறோம், இதுக்கு வந்து அல்லாஹ் தஆலா நாம ஒரு தொழுகை தொழுதா அதுக்கு வந்து 10 மடங்கு கூலி எழுதுறான்.
மாற்றமே கிடையாது. அசர் தொழுகிறோம், அதுக்கு 10 மடங்கு. எல்லாத்துக்குமே இப்படி 10 மடங்கு அல்லாஹ் கூலியை தந்து கொண்டே இருக்கிறான். இந்த 10 மடங்குல இருந்து அந்த கூலி கொடுக்கிறதுனுடைய அல்லாஹ்வுடைய அந்த நன்மையினுடைய விகிதாச்சாரத்தை அவன் எப்படி வச்சிருக்கான்னா 700 மடங்கு வரைக்கும் வச்சிருக்கான். இந்த நோன்புக்கு மட்டும் என்ன செய்தான்னா 700 மடங்குலாம் கிடையாது. இது பெர்சனலா நான் அவனுக்கு கொடுத்துருவேன் கூலியை. சொர்க்கத்துக்கு அங்க மாஸ்டர்ல போய் நிக்கும் போதுதான் எப்பா நோன்பு பிடிச்சி இல்ல இந்த பார் என்று அதற்குரிய கூலி அல்லாஹ் தஆலா நேரடியாக நமக்கு தரவிருக்கிறான். அஸ்ஸௌமுலி வான அஜ்ஸிபிஹி. இந்த நோன்பு என்பது எனக்குரியது, நானே எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்கிறான். இதுல நமக்கு இப்போ ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்குது, அந்த எம்எல்ஏ மூலமாக அங்கிருந்து என்ன செய்ய நமக்கு அவங்களுக்கு முதலமைச்சர் கையெழுத்து போட்டாருன்னு ஒரு கார்டை தர்றாரு. அதே சந்தர்ப்பத்தில் சுதந்திர தின அன்னைக்கு அவர் என்ன செய்யறாரு, நம்மளையே கூப்பிட்டு நாங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் செக்கை நீங்க பிடிங்க, சுதந்திர தினத்துல நீங்க ஏற்கனவே இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று போராடி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நேரடியாக நம்மள்ட்ட அவர் செக்கு தர்றாரு. அது ஒரு அந்தஸ்து கூட தானே. அப்ப இத மாதிரி ரப்புல் ஆலமீன் நாளை மாஸ்டர்ல நீ நோன்பு பிடிச்சிருக்கியா, உனக்கு ஸ்பெஷலா நான் தர்றேன் என்று அந்த கூலியினுடைய பரிமாணங்கள், அந்த கூலியினுடைய அளவீடு மாஸ்டர்ல தான் தெரியும். அப்படி நேரடியாக தரக்கூடிய இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு எதற்கு விதித்திருக்கின்றான் என்றால், நாமும் பாவங்களை விட வேண்டும். என்னென்ன பாவங்கள் இருக்கின்றனவோ அத்தனை பாவங்களையும் விடுவதற்குரிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இது இல்லைன்னா வெறும் பட்டினி கடந்ததுதான் மிச்சம். அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அறிவித்ததாக ஹதீஸ் குத்ஸில நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் வரக்கூடிய ரமலான்ல நாம் நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொண்டு நல்ல அமல்களை செய்வோமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.